கம்பெனியா இருக்கு. ஒரு ஏஐ மாடல உருவாக்கணும்னா, அதுக்கு அதிகப்படியான ஜிபியு தேவைங்கிறது டெவலப்பர் கிட்ட பரவலா இருந்த ஒரு நம்பிக்கையா இருந்தது. ஆனா இந்த டீப்ஸ்டிக்ங்கிறது இந்த நம்பிக்கைய உடைச்சிருக்கு. அமெரிக்கா, சைனா இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ அடாப்ட் பண்ண விரும்பாததால, இந்த மாதிரியான ஹை எண்ட் சிப்ஸ் எக்ஸ்போர்ட்டே பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் சைனாங்கிறது இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங்லலாம் ஒரு மாஸ்டர்னே சொல்லலாம். இந்த டீப்ஸ்டிக்க உருவாக்க NVIDIAவோட H800ங்கிற சிப்பையும், அதோட அவங்களுடைய லோக்கல் ப்ராசஸரையும் கம்பைன் பண்ணி, இந்த ஏஐ மாடல உருவாக்கியிருக்கதா சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு லோ காஸ்ட்ல உருவாக்கப்பட்ட ஒரு ஏஐ மாடலாவும் இது சொல்லப்படுது. ஒரு ப்ராப்ளம்னா அதுக்கான சொல்யூஷன நோக்கி போகிறது தான் ஹியூமனோட நேச்சராவே இருந்திருக்கு. அவங்க கிட்ட குடுக்கப்பட்ட ஒரு ஆர்டிபிஷியல் ட்ரபிள சைனா பிரேக் பண்ணி ஒரு ஏஐ மாடல உருவாக்கியிருக்குதுங்கிறது தான் இங்க ஒரு இவ்ளோ பெரிய பேசு பொருளா இருக்க காரணமா இருக்கு. ஒரு ஏஐ மாடல உருவாக்க ஹை எண்ட் சிப்ஸோட தேவைங்கிறது முக்கியம் இல்லைங்கிற நிரூபணமானதால, அமெரிக்கன் ஸ்டாக்கே ரத்த காடா இருக்கு. இது இன்வெஸ்டர் கிட்ட ஒரு மிகப்பெரிய